ஐயா அமித்ஷா அவர்கள் பேசியிருக்காரு. ஆங்கிலம் அவமானம்னு பேசியிருக்காரு. கொஞ்ச நாள் எல்லாருக்கும் தெரியும் ஆங்கிலத்தில் மாதிரி பேசக்கூடாது, ஆங்கிலம் எவ்வளவு பெரிய அவமானம் தெரியுமான்னு சொல்லி பேசியிருக்காரு. இது ஏன் தெரியுமா பேசுறாரு? ஏன்னாக்கா நம்மள அப்படி சொல்லி ஆங்கிலம் படிக்க விடாம நம்மள ஓரம் கட்டிட்டு ஆங்கிலம் படிக்கக்கூடிய பார்ப்பனர்களை திரும்ப எல்லா இடத்துலயும் கொண்டு போய் உட்கார வைக்கணும். சொல்றதுக்கு ரொம்ப வெக்கமாவும் கூச்சமாவும் தான் இருக்கு. ஆனா ஒரு வழி இல்ல. நானும் ஒரு ஆமை குஞ்சாகத்தான் இருந்தேன் 15 வருடங்களுக்கு முன்பு. ஒரு மலராத நினைவுகள். மரத்துல படிய வச்சு ஏறின ஒரே குடிகாரனா இவனா தான் இருப்பான்னு நினைக்கிறேன். ஊர்ல யாராவது படிய வச்சு மரத்துல ஏறி பாத்திருக்கீங்களா? அதுக்கு பேசாம வெட்டி மரத்தை படுக்க போட்டு ஏற வேண்டியது. நீ நடந்து போயிட்டு ஈஸி இல்ல. அது எந்த பணையேறும் தொழிலை செய்கிற நபர்கள் அதிதாஸ் டி-ஷர்ட்டும் அதிதாஸ் ட்ராக்கும் போட்டு நீங்க பாத்திருக்கீங்க? இவ்வளவு காஸ்ட்லியான பணையேறும் தொழிலாளியை நான் இதுவரைக்கும் வாழ்க்கையில பார்த்ததே இல்லை. உன் பிள்ளைய மட்டும் அமெரிக்கன் இன்டர்நேஷனல் ஸ்கூல் வருஷத்துக்கு 36,000 லட்சம் ஓவாயில உன் புள்ள படிப்பான். ஏன் முட்டு புள்ள இங்க பணம் ஏறிக்கிட்டு ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு தெருவில் நிக்கணும். உன் பையனை கூட்டு வந்து ஏரோடு, உன் பையனுக்கான கூட்டு வந்து ஏரோடு உண்டுதானே? ஏரோட்டு பாருங்க. இதே மாதிரி நீங்களும் வாங்கினாக்கா ஓகே. அதிமுக ஒருவேளை இந்த 200 பேச்சாளர்களை தெரிவு செய்யணும் அப்படின்னா யோசிச்சு பாருங்க, என்னென்ன தலைப்புகள் அவங்க கொடுத்திருப்பாங்க யோசிச்சு பாருங்களேன். தவழ்ந்து வந்து தமிழக முதல்வர் ஆவது எப்படி? முட்டி போட்டு வந்து முதல்வர் ஆவது எப்படி? அமித்ஷாவினுடைய ஷூவை பாலிஷ் இல்லாமல் எப்படி ஷூவை பாலிஷ் செய்வது? டயரை நக்குவது எப்படி? தொடர்ந்து அடிமையாக இருப்பது எப்படி? ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்துடணும்னு எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை. அவருக்கு இந்த முதுகெலும்பு அப்படிங்கிறது இருக்கா இல்லையா, அல்லது பை பெர்த்தாவே முதுகெலும்பு இல்லாம பிறந்தவர் அவரு அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அப்படி இல்லன்னு ரிசல்ட் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், இதை கின்னஸ்ல கடமை மாத்தணும். ஏன்னா முதுகெலும்பு இல்லாமல் பிறந்த ஒருவர் பாருங்க தமிழ்நாட்டுக்குள்ள முதல்வராக இருக்காரு. எவ்வளவு பெரிய உலக சாதனை. முந்தா நாள் மூத்திரம் பெஞ்சதுல இன்னைக்கு முளைச்ச காலம் ஒண்ணு கட்சி ஆரம்பிச்சு சுத்திட்டு இருக்கு. அந்த கட்சியில சேர்ற இளைஞர்கள்ட்டையும் நான் இதே ஒரு கோரிக்கை வைக்கிறேன். தனியா மண்டையில மட்டும் ஒரு ஸ்கேன் எடுத்து பார்க்கணும். பிறக்கும் போதே எப்படி ஒருத்தர் மூளை இல்லாம பரப்பான் இருக்குல்ல, அது எனக்கு ரொம்ப ஆச்சரியத்தை ஏற்படுத்துறது. நல்லா டான்ஸ் ஆடுவாரு, நல்லா நடிப்பாரு, புதுசா வந்திருக்கிறவர். அதுக்காக நாட்டத்துக்கு கையில் கொடுக்க முடியாது இல்ல. வேணா நல்லா நடிக்கிறாரு, நல்ல வசூல் வருது அப்படிங்கிறதுக்காக நோட்டு வேணா அதிகமா கொடுக்கலாம், நாட்டத்துக்கு கொடுக்க முடியாது. ஒரு மூட்டை உப்பை வாங்கி நம்ம கிண்டிக்கு அனுப்பிச்சாக்கணும். எனக்கா உப்பை வாழ்க்கையிலேயே பார்த்திராத கண்டிராத ஒரு ஜீவி எங்க கிண்டியில வாழ்ந்துகிட்டு இருக்கு. உப்புங்கிறத எங்கேயாவது எழுதியாவது படிக்கணும்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனா உப்புங்கிறத எழுதி சீட்டை நீட்டினாலே அது ஒரு வாரத்துக்கு ஊர்ல இல்லாம ஓடிடுது. வீட்டுல இருந்து கிளம்பும் போது சொன்னாங்க, அது மாதிரி என்ன மீட்டிங் போறீங்க அப்படின்னு கேட்டாங்க. இந்த மாதிரி திமுகவில் இளைஞர் அணியில் ஒரு மீட்டிங்மா, அதுக்காக போகிறேன் அப்படின்னு. இளைஞர் அணிலாம் நிறைய இளைஞர்கள் வருவாங்க, ஒரு மாதிரி நல்லா கெத்தாக பேசிட்டு வாங்க அப்படின்னாங்க. நான் திரும்ப சொன்னேன், திமுக மேடையில் பேசுகிறதே கெத்து தான் முதல்ல, அதனால் தனியாக கெத்தாக வேற பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். இந்த அரங்கத்தை ஏற்பாடு செய்திருக்கிற, இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிற திருவேற்காடு திமுக இளைஞரணி சார்பாக இங்கு பங்கெடுத்திருக்கிற அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் அமைப்பாளர்களுக்கும் அண்ணன் அமைச்சர் ஆவடி நாசர் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 2 விஷயம் முதல்ல சொல்லிடுறேன். எனக்கு அண்ணன் சீக்கிரம் கிளம்பிடுவார், அவர் இருக்கிறதுக்குள்ளேயே அந்த விஷயத்தை சொல்லி ஆகணும். சமீபத்தில் டெல்லியில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. அங்கே வசிக்கிற தமிழர்களை வீடுகளை வந்து புல்டோசர் வச்சு, வழக்கமாக அந்த புல்டோசர் பாபா ஆட்சின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி பாஜக தான் அங்கே ஆண்டுகிட்டு இருக்கு. கரெக்டாக தமிழர்கள் வாழுகிற பகுதியில் தமிழருடைய வீடுகளை இழுத்து தள்ளியது இந்த பாசிச ஒன்றிய பாஜக அரசு. அங்கே இடித்த உடனேயே எப்போவுமே இந்தியா முழுக்க இல்லை, உலகம் முழுக்க தமிழர்கள் பாதிக்கப்படும் பொழுது முதல் அடி திமுகவோட அடியாக இருக்கும். முதல் காலடியும் திமுக காலடியாகத்தான் இருக்கும். அப்படி எங்கள் வீடுகள் இடிக்கப்பட்ட பொழுது நம்முடைய முதல்வர் மரியாதைக்குரிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அந்த இடிபட்ட வீடு கிட்டத்தட்ட 330 குடும்பங்கள் நினைக்கிறேன், அதற்காக உடனடியாக 50 லட்சம் ரூபாயை உடனடியாக ஒதுக்கி 370 குடும்பம், அதற்காக 50 லட்சம் ரூபாயை உடனடியாக நிவாரண நிதியாக ஒதுக்கி அதில் குடும்பத்துக்கு 8000 ரூபாய் உதவித்தொகை ப்ளஸ் அவங்க வீட்டுக்கு பயன்படுகிற மளிகை சாமா இன்னும் மற்ற பொருட்கள் 4000 ரூபாய் மதிப்புள்ள இது எல்லாமே கொடுத்து ஒப்படைக்கிறதுக்காக கொடுத்த அந்த முக்கியமான நபர் அண்ணன் ஆவடி நாசர் அவர்கள். ஆமாம் ஆமாம், இப்போ நிவாரணப் பொருள் தந்திருப்பீங்க, அதில் மளிகை சாமான்லாம் எல்லாமே இருந்திருக்கும். அந்த மாதிரி அண்ணன்ட்ட ஒரு கோரிக்கையை நான் உங்கள் சார்பாக வைக்கிறேன். அது எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லண்ணே, நம்ம முதல்வர்கிட்ட ஒரு கோரிக்கையாக வச்சு அது எவ்வளோ செலவானாலும் நம்ம பயிர்சல் பண்ணி ஆகணும். ஒரு மூட்டை உப்பை வாங்கி நம்ம கிண்டிக்கு அனுப்பிச்சாகணும். ஆளுநர் மாலைக்கு 1 மூட்டை உப்பு, அதுக்கு ஏதோ ஃபண்டுனாக்கா சொல்லுங்கள், நம்ம கலெக்ஷன் ஒன்றா பண்ணிடுவோம். எனக்கா உப்பை வாழ்க்கையிலேயே பார்த்திராத கண்டிராத ஒரு ஜீவி எங்கள் கிண்டியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் தமிழ்நாட்டில் வந்து சரி இங்கே இருக்கிற சூழலை பார்த்தாவது உப்புங்கிறத எங்கேயாவது எழுதியாவது படிக்கணும்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் உப்புங்கிறத எழுதி சீட்டை நீட்டினாலே அது ஒரு வாரத்துக்கு ஊரில் இல்லாமல் ஓடிடுது. அதேமாரி இந்த அண்ணாமலைன்னு ஒரு பீஸு, அதுக்கும் ஒரு பாக்கெட் உப்பையாவது நம்ம வாங்கி அனுப்ப வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கோம்.
இல்லை எங்களுக்கும் ஆசை தான். உயர் திரு மரியாதைக்குரிய மேதகு ஆளுநர் RN ரவி அவர்களே அப்படின்னு மரியாதை கொடுத்து பேச தான் நமக்கு ஆசை. ஆனால் மரியாதை கொடுக்குற அளவுக்கு நீ நடந்துக்க மாட்டேங்கிற ராஜா. உன்னுடைய வேலை என்ன? ஒரு டீ பார்ட்டி நடத்துறது, அதுக்கு பில்லு அனுப்பிச்சுனாக்கா எங்களுடைய அமைச்சர் அதுக்கு சைன் போட்டு தருவார். நாங்கள் சட்டமன்றத்தில் நிறைவேற்றி தர்ற மசோதாவுக்கு நீ கையெழுத்து போடணும். கையெழுத்து போட்டதுக்கப்புறம் ஒரு போஸ்டன் மாதிரி இங்கே கவிட்டு அதை கொண்டு போய் டெல்லியில் கொடுத்து அங்கே கையெழுத்து வாங்கிட்டு கொண்டாந்து கொடுக்க வேண்டிய ஒரு போஸ்ட்மேன் வேலை தான் உன்னுடையது. ஆனால் இந்த வேலையை பார்க்காம என்னென்ன வேலைலாம் செய்யக்கூடாதோ அந்த எல்லா வேலைகளையும் திறம்பட செய்து கொண்டிருக்கிறார். இந்த இளம்பேச்சாளர்கள், இளம்பேச்சாளர்களை பம்மல் தினேஷ் கூட பேசியிருந்தார். கிட்டத்தட்ட 200 இளம் பேச்சாளர்களை திமுக தமிழ்நாடு முழுக்க பயிற்சி கொடுத்து சல்லடை போட்டு அலசி அவங்கள தெரிவு செஞ்சுருக்காங்க. ஒரு 200 இளம் பேச்சாளர்களை தெரிவு செய்வது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. பேச்சாளர்களை தெரிவு செய்வது அப்படின்னா அறிவார்ந்த நபர்களை தெரிவு செய்வது. அப்போ அந்த அறிவார்ந்த நபர்களை தெரிவு செய்வதற்கு ஒரு 10-15 ரவுண்டு அங்கே பேசுகிறதுக்கான இல்லை ரவுண்டுன்னொடனே நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு ரோவில் உட்காந்துருக்கலாம் ஒரு மாதிரி பார்க்குறீங்க. நான் சொல்கிற ரவுண்டு பேச்சு போட்டிக்கான ரவுண்டு, சீமான் போடுற ரவுண்டை நான் சொல்லலை. அதனால் அத்தனை ரவுண்டுகள் அவங்க பேச்சு போட்டியில் கலந்துக்கிட்டு அதில் வென்று அப்படி 200 பேச்சாளர்களை இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தமிழ் சமூகத்திற்கு பெற்றெடுத்திருக்கிறது, அவங்களை தெரிவு செஞ்சுருக்கிறது. அதில் தெரிவாகி வந்த நபர் தான் பம்மல் தினேஷ் அவர்கள். இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், திமுகவில் 200 பேச்சாளர்களை கண்டெடுத்திருக்காங்க தமிழ்நாடு முழுக்க. இப்போ எல்லா மேடையிலையும் பேசிகிட்டு இருக்காங்க. இதே மாதிரியை ஏன் அதிமுக போன்ற கட்சிகள் செய்யலை? கடந்த 10 வருடம் தொடர்ந்து இருந்தாங்க. சொல்ல போனோம்னாக்கா தமிழ்நாட்டை ஆண்டது திமுகவை விட அதிமுக தான் அதிக நாட்கள் தமிழ்நாட்டை ஆண்டிருக்கிறது. அப்போ ஒரு 200 இளம் பேச்சாளர்களை தெரிவு செஞ்சுருக்காங்கனாக்கா அதிமுக பிரிவில் ஏன் இது நடக்கவே இல்லை? செயல் வீரர்கள் இல்லையா? இருந்திருப்பாங்கல்ல, அவங்ககிட்டையும் கட்டமைப்பு இருக்குது, ஒன்றிய செயலாளர் மாவட்ட செயலாளர்லாம் இருந்திருப்பாங்கல்ல. அப்போ அதிமுக ஏன் இந்த செயலை செய்யலை? ஏன் செய்யலைனாக்கா திமுகவில் அதை செய்வதற்கான கட்டமைப்பு இருந்தது. கட்டமைப்புனா நான் சொல்கிறது மாவட்ட ரீதியாக உள்ள கட்டமைப்பு சொல்லலை. அந்த நபர்களை தெரிவு செய்வதற்கான அறிவார்ந்த நபர்கள் திமுகவில் இருக்காங்க. ஒரு கருத்தியல் ரீதியாக சொல்கிறதா இருக்கட்டும், சித்தாந்த ரீதியாக பேசுபவர்களாக இருக்கட்டும், அவங்க தான் உட்காந்து மார்க் பண்ணணும். அப்போ அப்படியாப்பட்ட நபர்கள் இங்கே இருக்காங்க. தலைப்பு கொடுக்கணும் 10 ரவுண்டுக்கும். என்ன தலைப்பு? திராவிடம், தமிழ் தேசியமும் திராவிடமும், திராவிடமும் தலித்தியமும், அண்ணாவும் பெரியாரும், சமூகத்தில் சமூக நீதி பார்வை, இப்படி தலைப்புகளை கொடுக்கணும். இப்போ திமுகவுக்கு அதெல்லாம் தெரியும். சூர்யா கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் இருக்கார், டிபேட்டில் வருவார், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்திரகுமார் தேரடின்னு ஒரு பையன் வருவாப்பில். இன்னும் நிறைய பேச்சாளர்கள், எழுத்தாளர்கள், கருத்தியலாளர்கள், சுகுணா திவாகர்னு வருவாங்க. இவங்கெல்லாம் அதற்கான தலைப்புகளை கொடுத்து அந்த பேச்சாளர்களை தெரிவு செய்வதற்கு ஆட்கள் இருக்காங்க. இப்போ இதுலேயே அதிமுக ஒருவேளை இந்த 200 பேச்சாளர்களை தெரிவு செய்யணும் அப்படின்னா யோசிச்சு பாருங்கள், என்னென்ன தலைப்புகள் அவங்க கொடுத்துருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்களேன். தவழ்ந்து வந்து தமிழக முதல்வராவது எப்படி அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்துருப்பாங்க இல்லையா? முட்டி போட்டு வந்து முதல்வர் ஆவது எப்படி அப்படின்னு ஒரு தலைப்பை கொடுத்துருப்பாங்க. அமித்ஷாவினுடைய ஷூவை பாலிஷ் இல்லாமல் எப்படி ஷூவை பாலிஷ் செய்வது அப்படிங்கிற ஒரு தலைப்பை கொடுத்துருப்பாங்க. டயரை நக்குவது எப்படி, தொடர்ந்து அடிமையாக இருப்பது எப்படி, இதுதானே அதிமுகவில் தலைப்பாக கொடுக்க முடியும். இப்போ இப்படி ஒரு தலைப்பை கொடுத்து யார் அவங்க தெரிவு செய்ய போகிறாங்க, என்னென்னு தெரிவு செய்ய? எனக்கு ஒரே ஒரு டவுட்டு மட்டும்தான். அது அண்ணன் இருக்கும் பொழுது ஐயா மா சுப்பிரமணியன் அவர்கள்ட்ட இந்த கோரிக்கையை வைக்கலாம்னு நினைக்கிறேன். அவர் டிபார்ட்மெண்ட் சம்பந்தமாக வர்றதுனால ஐயா எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்துடணும்னு எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை. பின்னாடி முதுகு பக்கம் ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்துடணும். அவருக்கு அந்த முதுகெலும்பு அப்படிங்கிறது இருக்கா இல்லையா, அல்லது பை பெர்த்தாவே இயல்பாகவே முதுகெலும்பு இல்லாமல் பிறந்தவர் அவர் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. சாதாரணமாக ஒரு புழு இருக்கும்ல, தூண்டில் மாட்டுற புழு, அது அப்படி போயிட்டு இருக்கும் பொழுது சும்மா அப்படி கையை வச்சு பாருங்களேன், சும்மா கையை மட்டும் வைங்களேன், அது திரும்ப அட்டாக் பண்ண முயற்சி பண்ணும் நம்மளை. அப்படி முதுகெலும்பே இல்லாத அந்த மண்புழுவுக்கே அவ்வளவு சுயமரியாதை இருக்கும் பொழுது, அவ்வளவு ரோசம் கோபம் இருக்கும் பொழுது, முதுகெலும்போடு தான் நீங்கள் பிறந்திருக்கீங்களா இல்லையா? சும்மா டிவி முன்னாடி ப்ரெஸ் முன்னாடி வந்து முதல்வருக்கு தெம்பு இருக்கிறதா, துணை முதல்வருக்கு திராணி இருக்கிறதா அப்படின்னு பேசிட்டு போனால் மட்டும் பத்தாது. டெல்லியில் போய் அமித்ஷா கிட்ட என்ன பண்ணீங்க? டெல்லியில் போய் அமித்ஷா கிட்ட என்ன பேசுனீங்க? அதனால தான் நமக்கு டவுட் வருது. இபிஎஸ் அவர்களுக்கு ஒரு எக்ஸ்ரே எடுத்து அவருக்கு முதுகெலும்பு இருக்கிறதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம எடுத்து பார்த்துடணும். இருக்கிறது வாய்ப்பு இல்லை. அப்படி இல்லைன்னு ரிசல்ட் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், இதை கின்னஸில் கடை நம்ம மாற்றணும்.
ஏன்னா முதுகெலும்பு இல்லாமல் பிறந்த ஒருவர் பாருங்க தமிழ்நாட்டுக்குள்ள முதல்வராக இருக்காரு, எதிர்கட்சி தலைவராக இருந்திருக்காரு. அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய உலக சாதனை. உலகத்தில் எங்கேயுமே எனக்கு தெரிஞ்சு இப்படி எங்கேயுமே நடந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த முந்தா நாள் மூத்திரம் பெஞ்சதில் இன்றைக்கி முளைச்ச காலம் ஒன்று கட்சி ஆரம்பித்து சுற்றிக்கிட்டு இருக்கு. அந்த கட்சியில் சேர்ற இளைஞர்கள்ட்டையும் நான் இதே ஒரு கோரிக்கை வைக்கிறேன், தனியாக மண்டையில் மட்டும் ஒரு ஸ்கேன் எடுத்து பார்க்கணும். ஏன்னா எப்படி பர்த்தாவே பிறக்கும் போதே எப்படி ஒருத்தர் மூளை இல்லாமல் பிறப்பான் இருக்குல்ல, அது எனக்கு ரொம்ப ஆச்சரியத்தை ஏற்படுத்துறது. இதே நம்ம அண்ணன் மாசு அவர்கள்ட்ட இந்த கோரிக்கை வைக்கிறோம். தாவேக்கள் எத்தனை பேர் சேர்ந்துருக்காங்களோ எல்லாரையும் ஒரு ஹெட்ஸ்கேன் எடுத்துருங்க. அது மூளை இருக்கா இல்லையா, அல்லது பிறந்த உடனே ஏப்பா மூளை அகற்றிடுங்க, எனக்கு நான் விஜய் கட்சியில் சேர்க்க போகிறேன், வீட்டிலேயே அப்படி அகற்ற சொல்லிட்டு தான் அந்த குழந்தைய வளர்த்துருக்காங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இப்போ எல்லார்ட்டையும் இருக்கும் பொழுது உங்கள் வயசில் இப்போ நீங்கள் திமுகவில் இருக்கீங்க, கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னாடி உங்களுக்கு திமுக எதிர்ப்பு இருந்திருக்கலாம். நான்லாம் அப்படி தான், ஒரு உண்மையை சொல்லி தானே ஆகணும். நான்லாம் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறதுக்கு ரொம்ப வெக்கமாகவும் கூச்சமாகவும் தான் இருக்குது, ஆனால் ஒரு வழி இல்லை. நானும் ஒரு ஆமை குஞ்சாகத்தான் இருந்தேன் 15 வருடங்களுக்கு முன்பு. ஒரு மலராத நினைவுகள் அது. அப்படி இந்த இப்போ பனை ஏறி சீன் போட்டாப்புல இல்லை நம்ம கல்குடி வீரன், அந்த குடியாரம் இருக்கல்ல, அந்த அமைப்பினுடைய ஆதரவாளராக இருந்தவன் தான் நான் 15 வருஷத்துக்கு முன்னாடி. அப்படி இருக்கும்பொழுது எனக்கு ஒரு திமுக எதிர்ப்பு இருந்துச்சு எனக்குள்ள. இப்போ திமுக எதிர்ப்பில் இருந்தேன்னா எப்படி இந்த மேடையில் அதுவும் திமுக பேட்சை போட்டுக்கிட்டு இங்கே ஏன் வந்து பேசிக்கிட்டு இருக்கேன்னு அந்த ட்ராவல் இருக்குல்ல, அப்போ எதிர்ப்பில் இருந்தேன்னா கொஞ்சம் நாள் கழித்து படிக்க ஆரம்பிக்கிறேன், வாசிக்க ஆரம்பிக்கிறேன். எனக்கு ஏன் எதிர்ப்பு வந்துச்சுனாக்கா ஈழத்தில் திமுக துரோகம் பண்ணிருச்சு அப்படிங்கிற ஒரு ஃபேக் நியூஸ் வதந்தி, அதை நான் நம்ப ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் திமுக வந்து கலைஞர் டிக்கெட் எடுக்காமல் ட்ரெயினில் பிரயாணம் பண்ணி வந்தார், திமுகனால ஏமாத்திடுவாங்க, லஞ்சம், இந்த 2G அது இதுங்கிற மாதிரி அப்போ உள்ள ஊழல் வழக்குகள், இதையெல்லாம் இந்த வதந்தி இருக்குல்ல, இந்த வதந்திகளை இந்த பொய்களை முற்றிலுமாக நம்பக்கூடிய இளைஞனால இருந்தேன். அதனால் எனக்கு திமுகவின் மீது வெறுப்பு இருந்துச்சு. திரும்ப எப்படி சரி பண்ணிக்கிட்டேன்னாக்கா வாசிப்பு மூலயமா சரி பண்ணிக்கிட்டேன். ஆமாம்ல, ஒரு மாநிலத்தினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய கலைஞரால் ஒரு நாட்டு பிரச்சனையாக இருக்கக்கூடிய ஸ்ரீலங்காவில் எப்படி இராணுவத்தை அனுப்பி அவர் எதுவும் பண்ண முடியுமா, அல்லது பேச்சுவார்த்தைக்கு தான் இங்கேருந்து ஆள் அனுப்ப முடியுமா? எக்ஸ்ட்ரா அஃபேர்லாம் இவர்கிட்டயா இருக்குது, அது இந்தியன் கவர்மெண்ட்டில் இருக்குது. நாம் என்ன நினச்சிட்டோம்னாக்கா அங்கே உள்ளவங்களும் தமிழ் பேசுகிறாங்க, இங்கேயும் தமிழ் பேசுகிறாங்க, தமிழ்நாட்டினுடைய ஒரு பகுதி தானே அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணர்வில் அண்ணன் நாசர் அவர்கள் சொல்லும்போது சொன்னார், குட்டிமணி ஜெகன் அவங்களுடைய கண்ணை பிடுங்கி அவர்கள் கொலை செய்யப்படும் பொழுது அண்ணன் உள்ளே போயிருக்காரு, 15 நாள் உள்ளே போயிட்டு அந்த திருமண வாழ்க்கையில் அவரை மாப்பிள்ளை விட்டு பார்க்க வந்த சம்பவம்லாம் சொன்னார். பார்த்தீங்களா, இந்த மாதிரியான ஒரு வரலாறு, இந்த மாதிரியான ஒரு வரலாறு இருக்குங்களா? யாராவது ஒரு அதிமுக காரவங்க மைக்கில் பேசி பார்த்துருக்கீங்களா, மேடையில் பேசி இந்த மாதிரி குட்டிமணி ஜெகனுடைய கண்கள் பிடுங்கப்பட்ட பொழுது நாங்கள் போராட்டத்தில் குதித்தோம், நாங்கள் ஈழ ஆதரவாளர்கள் எங்களை தூக்கி உள்ள வச்சிட்டாங்க, ஒரு அதிமுக காரர் இது வரைக்கும் கதை சொல்லி எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? ராஜீவ்காந்தி கொலை செய்யப்பட்ட போது வீடு வீடாக புகுந்து அடி வாங்கினது யாரு? பூரா திமுக காரன் தான். ராஜீவ்காந்தி கொலை செய்யப்பட்ட போது அடி வாங்கினவன், கேஸ் வாங்கினவன் திமுக காரன். ஈழத்துக்காக ஒரு முறை இல்லை 2 முறை ஆட்சியை இழந்தது திமுக. ஆட்சியை கலைக்க சொன்னது ஜெயலலிதா அவர்கள். பிரபாகரனை தூக்கிலிட வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றியது ஜெயலலிதா அவர்கள். அந்த தீர்மானத்தை நிறைவேற்றி வாசித்து காண்பித்தது அப்போதைய அதிமுகவினுடைய அவைத் தலைவராக இருந்த தற்போதைய அந்த குடியார நாயனுடைய மாமனார் ஐயா காளிமுத்து அவர்கள் தான் அதை சைன் போடுறாரு. அவருடைய பொண்ணையை தான் இவன் கட்டிட்டு பிரபாகரன் ஈழங்கீழன்னு உருட்டிக்கிட்டு இருக்கான். இப்போ இந்த ஃபேக் நியூஸ்லாம் நான் நம்ப ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக தெளிவு ஏற்படுது. தெளிவு ஏற்பட்டு என்னன்னாக்கா திமுகவை ஆதரிக்கக்கூடிய இடத்துக்கு என் மனசு வரல. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா திமுகவை இது பண்ணிக்கலாம், ஆனால் எதிர்கட்சிகளை மட்டும் அட்டாக் பண்ணிக்கலாம். அதிமுகவை எதிர்த்து பேசிக்கலாம், பிஜேபி எதிர்த்து பேசிக்கலாம், ஆனால் திமுக வாழ்கிறோம்னு சொல்லிடக்கூடாது அப்படின்னு இருந்து அதுக்கப்புறம் பண்பட்டு திமுக ஆதரவாளன் அப்படின்னு தைரியமாக சொல்லி இன்னைக்கு இந்த மேடையில் இந்த பேட்ஜை கூட்டின்னு வந்து நிற்கிறேன். நான் தலைவர் பயங்கர கொஞ்சம் ஒரு 1.5 சீமானா இருப்பார் நினைக்கிறேன் தலைவர். ஸோ இந்த மாதிரியான ஃபேக் நியூஸை நம்பி தான் நிறைய நான் ஏமாந்தது. இதே மாதிரியான ஒரு ஃபேக் நியூஸ் இருக்குது. என்னென்னா கலைஞர் அவர்கள்ட்ட பத்திரிகைக்காரங்க கேட்குறாங்க, ஆர்எஸ்எஸ் பற்றி கேட்குறாங்க. அப்போ கலைஞர் சொல்கிறாரு ஆர்எஸ்எஸ் ஒரு சமூக இயக்கம் அப்படின்னு இப்போ கலைஞர் அவர்கள் சொன்னார் அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் அதை நாம் தமிழர் கட்சியாக இருக்கட்டும் அல்லது பிஜேபியாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும் கலைஞர் ஆர்எஸ்எஸ்ஸை ஒரு சமூக இயக்கம் என்று சொன்னார், இந்த பாருங்க ஆதாரம் அப்படின்னு கொண்டு வருவானுங்க. அது என்ன நடந்துச்சு? ஒரு பெரிய டிஸ்கஷன் போகுது. தீக்காவை தடை செய்ய வேண்டும்
அப்படின்னோடனே அப்போ RSS தடை செய்ய வேண்டும்னு ஒரு டிஸ்கஷன் போகுது. ஏன்னாக்கா அமைப்பில் இருக்கிறவங்க கட்சியில் இதில் இருக்கக்கூடாது, அரசியல் சார்ந்த அரசு நிறுவனங்களில் வேலை பார்க்கக்கூடாது. அப்படிங்கிற பொழுது தான் திராவிடர் கழகம் என்பது சமூக அமைப்பு, சமூகத்துக்காக செயல்படக்கூடியது தவிர ஒரு கட்சியினுடைய பிரான்ச் கிடையாது அப்படின்னு வரும்பொழுது RSSம் ஒரு சமூகத்திற்கான அமைப்பு தான் அப்படிங்கிற டிஸ்கஷன் வருது. அப்போ தான் இந்த கேள்வி எழுப்புறாங்க. ஏர்போர்ட்டில் கலைஞர்கிட்ட இந்த கேள்வியை பத்திரிகையில் எழுப்புறாரு. RSS ஒரு சமூக இயக்கம் தானே அப்படின்னு கேட்குறாங்க. நம்மளால லொல்லு பிடிச்சவர்ல தெரியும், அவர் உலகத்திலேயே மிகுந்த நகைச்சுவை மிக்க நக்கரனாக நக்கல் அடிச்சு பிடிச்சாருனாக்கா கலைஞர் அவர்கள் தான். RSS ஒரு சமூக அமைப்பு தான் அப்படின்னு கேட்குறாங்க. சிரிச்சுட்டே சொல்கிறாரு, ஆமாம் நீங்கள் சொல்கிறது உண்மைதான், RSS ஒரு சமூகத்துக்கான அமைப்புன்னு சொல்கிறாரு. அவர் சொன்னது என்னன்னாக்கா, அவன் சொன்னது RSS ஒரு சமூக அமைப்புன்னா உண்மைதான். RSS ஒரு சமூக அமைப்பு மட்டும் இல்லை, RSS ஒரு சமூகத்துக்கான அமைப்புன்னு சொன்னார். ஆனால் திராவிடர் கழகம் அப்படி இல்லை, ஒட்டுமொத்த எல்லா சமூகத்துக்குமான அமைப்பு அப்படிங்கிற பதில் அவர் சொன்னதுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கு. ஆனால் இவங்க என்ன சொல்லுவாங்கன்னாக்கா, RSS புகழ்ந்து பேசி விட்டார், ஐயோ கலைஞர் RSSக்கு ஆதரவு தெரிவித்து விட்டார், இங்கே பாருங்க பிஜேபியோட கூட்டணி வைத்தார், இப்படிலாம் உருட்டிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி தான் அந்த டாஸ்மாக் ஊழல்னு இப்போ சமீபமாக நிறைய இதை பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதில் டாஸ்மாக் இதுக்கு வந்துட்டாங்க, 41 FIR இருக்குது, அதில் 27 லட்சமோ என்னமோ ஊழல் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒருவரை கைது பண்ணுற நடவடிக்கைகளுக்குள்ளே போய் அப்போ இந்த அதிமுகவிலேருந்து பிஜேபியிலேருந்து பாருங்கள் ஊழல் டாஸ்மாகில் ஊழல் பண்ணுறாங்க, இது திமுகவினுடைய ஊழல், இதில் டெபுட்டி சிஎம்னுடைய இன்வால்வ்டு இருக்குது, சிஎம்னுடைய இன்வால்வ்டு இருக்குது, இந்த கேஸில் வந்து டெபுட்டி சிஎம் கண்டிப்பாக அரெஸ்ட் ஆயிடுவார், இந்த ஈடு தூக்கப்போது உள்ளே பூந்துருச்சு, வந்துருச்சு, சிங்கிளாக பிரிக்க போகிறாங்க அப்படிலாம் சொல்லிட்டு தாங்க. அதை ஒட்டிய வழக்கில் இன்றைக்கி முக்கியமாக நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. அந்த ஒருத்தரை கைது பண்ணாங்க இல்லைங்களா, அவர் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியில் ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கார். அவர் சிஎம் கூட ஃபோட்டோ எடுத்துருப்பார் போல் இருக்கு, அல்லது உறவினராக இருக்கலாம். இதை வச்சுக்கிட்டு திமுக கனெக்ட் பண்ணலாம்ல. இன்னைக்கு நீதிமன்றம் கூட்டு இந்த பேசினவங்க ஒட்டுமொத்தமாக எல்லாருடைய மண்டையிலையும் நறுக்கு 4 கொட்டை அனுப்பிச்சிருக்கு. முதல்ல ஈடிக்கு இதுக்கு என்ன சம்மந்தம்னு கேட்குது. ஈடி ஒரு இடத்துக்குள்ள ரைடுக்கு வரணும்னா கிட்டத்தட்ட 1 கோடிக்கு மேலே ஊழல் குற்றச்சாட்டு இருந்தால்தான் ஈடி அங்கே உள்ளே போக முடியும் என்று ஈடியுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு. ஆனால் இதில் குற்றம் சுமத்தப்பட்டது வெறும் 26 லட்சம் தான். அப்போ 1 கோடி குற்றம் சுமத்தப்பட்டதுலேயே புகார்லேயே 1 கோடி இல்லைங்கிற பொழுது நீ என்ன மயிலாடுதுறைக்கு அங்கே போனேன்னு கேட்குது நீதிமன்றம். உனக்கு அங்கே வேலையே இல்லை ராஜா, நீ எதுக்கு ராஜா அங்கே போனேன்னு கேட்குது. அப்போ உன்னை அனுப்புனது யாரு? அப்போ இந்த ஊழல், இந்த டாஸ்மாக் ஊழலுங்க ஒன்றுமே இல்லைன்னு நீங்கள் ஆகி போச்சு. ஆனால் பாருங்கள், இந்த எலெக்ஷன் முழுக்க டாஸ்மாக் ஊழல் இதை தான் போட்டு உருட்டு. ஏன்னாக்கா ஒரு ஆட்சி சரியில்லைன்னு வச்சுங்களேன், அந்த ஆன்டி இன்கம்பன்சின்னு சொல்லுவாங்க. அந்த 5 வருட காலத்தில் அந்த ஆட்சியில் உள்ள செயல் திட்டங்கள் என்னென்ன பிரச்சனை இருக்குது, அங்கே அந்த மக்களுக்கு நடந்த குறைபாடுகள் என்ன, மக்களுக்கு சரியாக அந்த ஆட்சி கொடுக்கப்படவில்லை, சமூக நீதியாக செயல்படவில்லை என்று இருக்கும் பொழுது அந்த 5 வருட முடிவில் அந்த எதிர்கட்சிகள்லாம் சேர்ந்து அதை கேம்பெயின் பண்ணி பாருங்கள், இதில் அந்த 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை கொடுத்தாங்கல்ல, அது பாருங்க யாருக்கும் போய் சேரவே இல்லை, எவ்வளவு மக்கள் வந்து ஏமாந்து போய் நிற்கிறாங்க பாருங்க. அந்த படிக்கின்ற அரசு பள்ளியில் படிச்சு கல்லூரிக்கு போகின்ற மாணவ மாணவிகளுக்கு 1000 ரூபான்னு சொன்னாங்களா தவிர எனக்கு செஞ்சீங்களா? யாருக்குமே போகல. நீ பேர் வச்சு சோறு வச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்கலாம். அப்படி இல்லை, இங்கே சொல்லப்பட்ட எல்லா திட்டங்களும் கரெக்டாக எல்லாருடைய அக்கௌண்ட்டுக்கும் கரெக்டாக பணம் வந்துடும், மொபைலுக்கு மெசேஜ் வந்துடும். அப்போ அது மட்டும் இல்லை, நலத்திட்டங்கள் எல்லாமே சரியாக செயல்பட்டு இருக்கு. அதுலேருந்து குற்றம் குறைகளை கண்டுபிடித்து இந்த மக்கள்கிட்ட ஆன்டி இன்கம்பன்சியை கிரியேட் பண்ண முடியல. அப்ப என்ன அர்த்தம்னாக்கா அரசாங்கம் சரியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு ஆட்சி ஒரு மாநிலத்திலேயோ ஒரு நாட்டிலேயோ செயல்படும் பொழுது எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடியவர்கள் அந்த ஆட்சியினுடைய செயல்பாடுகளை வச்சு குறை சொல்லாம வதந்தி அவதூறின் பக்கம் பொய்யின் பக்கம் தன்னுடைய வண்டியை திருப்பி அதை ஆன்டி இன்கம்பன்சியா மாற்ற முயற்சி பண்றானாக்கா அந்த ஆளுங்கட்சி என்னைக்கோ வெற்றி பெற்று விட்டது என்று அர்த்தம். அது எலெக்ஷனில் தோக்குது ஜெயிக்கலைங்கிறது வேற விஷயம். ஆனால் தன்னுடைய கொள்கையில் தெளிவாக இருந்திருக்கு. அதனால தான் செயல்பாடுகளை குற்றம் சுமத்தம் இல்லை, பொய் வதந்தி அவதூறுகளை தூக்கிட்டு வர்ற. இந்த நான் முதல்வன் திட்டம் அப்படின்னு ஒரு திட்டம் இருக்குது. எத்தனை பேருக்கு அது தெரியும்னு நமக்கு தெரியல. UPSC எக்ஸாமுக்கு எழுதியிருப்பாங்க. நீ பாருங்க, ஏன் சொல்கிறேன்னாக்கா இந்த அரசாங்கம் கல்விக்காக எவ்வளவு செய்கிறது அப்படிங்கிறத பாருங்க. UPSC எக்ஸாமில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க எழுதுறீங்க அப்படின்னாக்கா அதில் 3 லெவல் இருக்குது. ஃபஸ்ட் லெவல் ஒரு லெவலில் நீங்கள் ரிட்டன் எக்ஸாம் எழுதணும், அதுக்கப்புறம் மெயின்ஸ்னு ஒன்று வரும், அதில் பாஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் நேர்முக தேர்வு. இப்படி 3த்தில் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கனாக்கா நீங்கள் IAS IPS ஆஃபீஸராக நீங்கள் தேர்வு பெற்று விடலாம். இதெல்லாம் எழுதி வந்தீங்கன்னாக்கா
எனக்கு இதெல்லாம் சொல்லும் பொழுது, ஏன்னா இங்கே இந்த கிண்டியில் ஒரு மெண்டல் உட்காந்துருக்கு, கேட்டோம்னாக்கா அதுவும் நான் இந்த எக்ஸாம் தான் எழுதேன் அப்படின்னுங்குது. அந்த அரவக்குறிச்சியில் ஒரு அரை மெண்டல் இருக்குது, அதை கேட்டால் அதுவும் நான் ஐபிஎஸ் தான் படித்தேங்கிறது. அப்படின்னாக்க ஐபிஎஸ் படிக்குங்கிறது இவ்வளவு எளிமையாக ஒரு ஐஏஎஸ் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராக நமக்கு என்ன தோணும்? ஒரு மரியாதை தோணும். ரொம்ப கஷ்டமான படிப்பு, அறிவு சார்ந்த படிப்புன்னு தோணும். இந்த 2 பேஜையும் பார்த்தோன்னே பேசாமல் ஒரு 4-5 ஐபிஎஸ் படிச்சிடலாம் போல் இருக்கு அப்படின்னு நமக்கு தோணுது. அந்த அளவுக்கு இவ்வளோ பெரிய முட்டாள்கள் எப்படி ஐஏஎஸ் ஐபிஎஸ்ல பாஸ் பண்ணி வந்தாங்க அப்படின்னு நமக்கு தெரியல. அப்போ இந்த யூபிஎஸ்சி எக்ஸாமில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களை நேராக நான் முதல்வன் திட்டம்னு ஒன்று இருக்குது. அது ஆன்லைனில் இருக்குது, வெப்சைட்டில் இருக்குது. நீங்கள் போயிட்டு அதில் லாகின் பண்ணிக்கலாம், ஃப்ரீ தான். யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு நான் முதல்வன் திட்டம், அதில் போய்ட்டு நீங்கள் லாகின் பண்ணிட்டீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னாக்கா, அதை பாஸ் பண்ணிட்டீங்க, ஃபஸ்ட்டு ரிட்டன் எக்ஸாம் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த 10 மாதங்களுக்கு நான் முதல்வன் திட்டத்தின் கீழிருந்து அரசு கொடுக்கக்கூடிய தொகை எவ்வளோ தெரியுமா? மாதம் 7500 ரூபாய் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு டானு வந்து விழுந்துடும். 7500 ரூபாய் உங்களுக்கு 10 மாதத்துக்கு, அடுத்த 10 மாதத்துக்கு கொடுக்குறாங்க. யூபிஎஸ்சி எக்ஸாமில் ஃபஸ்ட்டு நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னாக்கா நான் முதல்வன் திட்டத்தில் நீங்கள் லாகின் பண்ணிடணும், அவ்வளோதான் உங்களுடைய வேலை. அதுக்கப்புறம் உங்களுக்கு ட்ரைனிங்கும் ஃப்ரீயாக தருவாங்க. இதில் இந்த ஃபஸ்ட்டு செஷன் முடிஞ்சிருச்சு எக்ஸாம்லனாக்கா அடுத்த 10 மாதத்துக்கு 7500 ரூபா. அடுத்தது 2வது மெயின்ஸ்னு ஒரு எக்ஸாம் இருக்குது. அந்த எக்ஸாமும் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னாக்கா 2வது கட்டத்தையும் தாண்டிட்டீங்க. அதை தாண்டும் பொழுது மெயின்ஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு 25000 ரூபா. நீங்கள் வேலைக்கெல்லாம் போகல, படிச்சுக்கிட்டு தான் இருக்கீங்க. அதுக்கப்புறம் 3வது அந்த நேர்முக தேர்வு. நேர்முக தேர்வுக்கு லெட்டர் வந்துருச்சு அப்படின்னாக்கா நீங்கள் போயிட்டு வர்றதுக்காக கன்வீன்ஸ் மட்டும் 5000 ரூபா கொடுப்பாங்க. இதெல்லாம் யார் பண்ணுறாங்க? அரசாங்கம் தன்னுடைய காசை, நம்முடைய காசு, அரசாங்கத்தினுடைய காசை எடுத்து மாணவர்களுக்கு கொடுக்குது. ஏன் இதை கொடுக்கணும்? இதை நான் முதல்வன் திட்டம்ங்கிறது யார் கொண்டு வந்தது? அதிமுக கொண்டு வந்ததா? திராவிட முன்னேற்ற கழகம் இங்கே ஆட்சி ஏற்றத்துக்கு பிறகு நான் முதல்வன் திட்டம் என்ற இந்த திட்டத்தை கொண்டு வந்து இப்போ யூபிஎஸ்சியில் பாஸ் பண்ணியிருக்கிற நிறைய பேர் வந்து இந்த நான் முதல்வன் திட்டத்துக்கு கீழே தான் போயிருக்காங்க. இவங்க எல்லாருமே இதை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. ஏன் படிக்கும் போதே காசு கொடுக்குறாங்கனாக்கா, இங்கே நம்ம எல்லாருமே கல்விங்கிறது நமக்கு கைக்கு வந்து சேர்றதுக்கு 2000 வருடம் ஆச்சு. இப்போ எங்கள் ஊரில் வந்து மிராஸ்தார்னு சொல்லுவாங்க, மிராஸ்தார் ஜமீன்லாம் சொல்லுவாங்க என் குடும்பத்தை. ஆனால் என் குடும்பத்தில் நான் தான் முதல் தலைமுறை பட்டதாரி. எங்கள் அப்பா படிக்கலை, எங்கள் தாத்தா படிக்கல, கைநாட்டு எங்கள் தாத்தா. ஆனால் சொத்து இருந்துச்சு, ஆனால் படிப்பு இல்லையே. சொத்து தான் இருக்குது, அப்போ போயிட்டு வரதுக்கு பிரச்சனை இல்லை, வாகனத்தை வச்சு கூட ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துடலாம்ல. படிப்புங்கிறது எவ்வளோ முக்கியம். ஏன் படிக்கலை? இப்போ படிப்பும் நம்மக்கிட்ட இல்லை, ஸ்கூல் இல்லை. இருந்த ஸ்கூலையும் ராஜகோபாலாச்சாரி என்கிற அந்த ஆரிய பார்ப்பனர் இழுத்து மூடிட்டாரு. அப்புறம் எங்கே போய் படிப்பீங்க நீங்கள்? அப்போ சொத்து இருக்கும் உங்ககிட்ட, ஆனால் கல்வி இருக்காது. யார்கிட்ட கல்வி இருக்கும்? பார்ப்பனர்கள்ட்ட மட்டும்தான் கல்வி இருக்கும். அப்போ அதனால தான் அதெல்லாம் கடந்து அப்புறம் காமராசர் அவர்களை முதல்வராக்கினது ஐயா அமைச்சர் அவர்கள் சொன்னாங்க, நீங்கள் கேட்டிருப்பீங்க, திரும்பி ரிப்பீட் பண்ணுறது மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பேரறிஞர் அண்ணா, அதுக்கப்புறம் ஐயா கலைஞர் அவர்கள், அதுக்கப்புறம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள்னு இதுவரைக்கும் நம்ம ஏன் படிப்புக்கு இவ்வளவு செலவு பண்ணுறாங்கன்னு கேட்டாக்கா, படி 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 படின்னு சொல்கிறது தான் இந்த அரசாங்கத்தினுடைய வேலை. ஏன்னாக்கா அது ஒன்று மட்டும்தான் நம்மகிட்ட இருக்கிற ஆயுதம். பணங்காசு நீங்கள் வேலைக்கு போய் சம்பாதிச்சுக்கலாம். படிப்பு இந்த அரசாங்கம் கொடுக்கணும், சட்டமாக்கணும். அதை கல்வியை சட்டமாக்க வேண்டும். அதுதான் இந்த அரசாங்கம் பண்ணியிருக்கு. அதனால தான் படி 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 படின்னு சொல்லி படிக்கிறதுக்கு என்ன வேணும்? நீ படிப்பில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணு. உனக்கு இந்த 7500 ரூபா தரலன்னு வச்சுங்களேன், ஐயோ செலவுக்கு காசு வேணும்னு சொல்லிட்டு ஒரு 3 மணி நேரம் படிப்போம், 6 மணி நேரம் பார்ட் டைம் ஜாமுக்கு போவோம். நீங்கள் ஐஏஎஸ் எக்ஸாம்லாம் அந்த மாதிரி பார்ட் டைமில் படிச்சுலாம் பாஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். முழுக்க முழுக்க கவனம் செலுத்தணும். அதனால் வீட்டில் அந்த பணத்தை அவனுக்கு தர முடியாது. அவனுக்கு சில தேவைகள் இருக்கும், உணவு தேவைகள் இருக்கலாம், வெளில தங்கி படிப்பான். அதனால தான் அரசாங்கம் அதிலேருந்து தொடர்ந்து 10 மாதத்துக்கு 7500 ரூபாய். 2வது லெவல் நீங்கள் பாஸ் பண்ணிங்கனாக்கா 25000 ரூபாய். போக்குவரத்துக்கு கூட அவனை டிஸ்டர்ப் பண்ணாத 5000 ரூபாய் குர்றான்னு சொல்லுது. என் சமூகத்தில் இப்போ தான் படித்து வர்றான். அப்போ ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற ஆஃபீஸர்ஸ் லெவலில் யார் இருப்பாங்கனாக்கா முழுக்க முழுக்க கலைஞர் சொன்னால் அந்த ஒரு சமூகம் தான் இருக்கும். அப்போ மற்ற 97% இருக்கக்கூடிய நாம இருக்கோம்ல, பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி, ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸில் அதிகமாக இருக்கவே மாட்டாங்க. அப்போ இவங்க தான் இவங்களுடைய ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்காங்க பார்த்தீங்களா, என்ன சொல்லுவாங்கனாக்கா, என்ன குடிமையியல் அரசு பணி எதோ சொல்லுவாங்க. அரசு பணி, இது அரசை வழிநடத்துகிற பணி, இதெல்லாம் வேலை. அப்போ இதில் பார்ப்பனர்கள் மட்டுமே இருக்கும் பொழுது அது ஒரு பார்ப்பனியமாக போயிட்டு இருந்துச்சு. அதனால தான் நம்ம ஆளுங்க படித்து அதில் போய் உட்காரணும்னு நான் முதல்வன் திட்டத்தில் இவ்வளவு பண்ணுறாங்க. ஐபிஎஸ்ஸா நீ வந்து உட்காரு, ஐஏஎஸ்ஸா நீ வந்து உட்காரு அப்படின்னு இவ்வளவு செலவுகள் பண்ணி நம்மளை படி 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 படின்னு சொல்கிறது ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தலைமையிலான இந்த திராவிட மாடல் அரசு. ஆனால் அந்த தமிழ் தேசியம்னு சொல்லி ஒன்று சுற்றிட்டு இருக்கான் பாருங்க. இப்போ
இப்போ இந்த 2 நாளைக்கு முன்னாடி விட ஒரு மிகப்பெரிய போராட்டம். ஏன்டா இங்கே எவ்வளவு பிரச்சனை இருக்குது, நீட்டுன்னு கொண்டு வர்றான், நேஷனல் எஜுகேஷனல் பாலிசின்னு கொண்டு வந்து நம்மளுடைய கல்வியை தடுக்கிறதா அவனுடைய எல்லா திட்டமும் பாருங்கள். நீட்டு கல்வியை தடுக்குதா, மருத்துவ மேல் படிப்பில் ரிசர்வேஷன் கட்டு கல்வியை தடுக்குதா, நேஷனல் எஜுகேஷன் பாலிசி கல்வியை தடுக்குதா, விஸ்வகர்மா திட்டம் கல்வியை தடுக்குதா. இவன் கொண்டு வர்ற திட்டங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா பேர் தான் வேற வேற, ஸ்டிக்கர் தான் வேற வேற, எல்லாம் நோக்கம் ஒன்று தான், நாம படிக்கக்கூடாது, நாம படிச்சிடக்கூடாது. இன்னைக்கு ஐயா அமித்ஷா அவர்கள் பேசியிருக்காரு, ஆங்கிலம் அவமானம்னு பேசியிருக்காரு. கொஞ்ச நாள் எல்லாருக்கும் தெரியும் ஆங்கிலத்தில் மாதிரி பேசக்கூடாது, ஆங்கிலம் எவ்வளோ பெரிய அவமானம் தெரியுமான்னு சொல்லி பேசியிருக்காரு. இது ஏன் தெரியுமா பேசுகிறாரு? ஏன்னாக்கா நம்மளை அப்படி சொல்லி ஆங்கிலம் படிக்க விடாமல் நம்மளை ஓரங்கட்டிட்டு ஆங்கிலம் படிக்கக்கூடிய பார்ப்பனர்களை திரும்ப எல்லா இடத்துலையும் கொண்டு போய் உட்கார வைக்கணும், திரும்ப அந்த ஆரிய ஆட்சியை கொண்டு வரணும், திரும்ப நம்ம கழுத்தில் சிரட்டையை கட்டிக்கிட்டு பின்னாடி விளக்கமத்தை கட்டிவிட்டு அடிமையாக நாம் சட்டை போடாமல் சாட்டையில் அடி வாங்கிக்கிட்டு கோணிப்படிய ட்ரெஸ்ஸாக போட்டுக்கிட்டு போகின்ற ஒரு சூழலை இங்கே உருவாக்க பார்க்குறார்கள். தெளிவாக இருந்தால் தப்பிச்சுக்க முடியும். சீமான் மாதிரி குடிபோதலை இருந்தோம்னாக்கா திரும்ப மரத்தில் ஏறிக்கிட்டு நிற்க வேண்டியதான். யோசிச்சு பாருங்க, மரத்தில் ஏறிடுங்க சிரமமா. அன்னைக்கு அவ்வளோ செட்டிங் போட்டு ஏறான். நீ யோசிச்சு பாருங்க, மரத்தில் படியை வச்சு ஏறின ஒரே குடிகாரனா இவனாக தான் இருப்பான்னு நினைக்கிறேன். ஊரில் யாராவது படியை வச்சு மரத்தில் ஏறி பார்த்துருக்கீங்களா? அதுக்கு பேசாமல் வெட்டி மரத்தை படுக்க போட்டு ஏறிட வேண்டியதானே. நீ நடந்து போயிட்டு அண்ணி ஈஸி இல்லை அது. எவனா இல்லைங்க, எவ்வளவு போதையில் இருந்தாலும் இப்படி படியை கட்டிலாம் எவனும் ஏற மாட்டாங்க தெரிஞ்சு. அவ்வளவு செட்டையும் போட்டு ஏறி இறங்குற அதிதாஸ் டிஷர்ட்டு, அதிதாஸ் எந்த பணையேறும் தொழிலை செய்கிற நபர்கள் அதிதாஸ் டிஷர்ட்டும் அதிதாஸ் ட்ராக்கும் போட்டு நீங்கள் பார்த்துருக்கீங்க? இவ்வளவு காஸ்ட்லியான பணையேறும் தொழிலாளியை நான் இதுவரைக்கும் என் வாழ்க்கையில் பார்த்ததே இல்லை. அந்த டிஷர்ட்டும் அந்த ட்ராக்கும் மட்டுமே பார்த்தோம்னாக்கா எப்படியா இருந்தாலும் 4000 5000 ரூபா, நான் கம்மியாக சொல்கிறேன், அவ்வளோ ரூபா இருக்கும். அப்போ அந்த அவ்வளவு செட்டிங் போட்டு ஏறுறேன், அதுலேயே உனக்கு அங்கே கிழிச்சு நிற்கிது. மேலே கருக்கெல்லாம் வெட்டி விட்டாங்க முன்னாடியே, அவ்வளோ செட்டிங் போட்டு ஏறியுமே அங்கங்கே கிழிச்சிருக்குனாக்கா இந்த ஏற்பாடுகள் எதுவுமே இல்லாமல், சேஃப்டி ப்ராசஸ் எதுவுமே இல்லாமல் ஒரு பணையேறும் தொழிலை செய்கிற ஒரு தொழிலாளி ஏறி இறங்குறனால அவனுக்கு டெய்லி அவனுடைய உடம்பு எப்படி இருக்கும், நெஞ்சு எப்படி காப்பு காய்ச்சி போயிருக்கும், கை எப்படி காப்பு காய்ச்சி போயிருக்கும், அவனுடைய உடல் சேஃப்டி இல்லாத ஒரு கிள்ளது. இந்த வேலையை நீ பாருன்னு சொல்கிறான். நான் சொல்கிறேன், இவ்வளோ சொல்கிறேன்ல, உன் பிள்ளைய மட்டும் அமெரிக்கன் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் வருஷத்துக்கு 36,000 லட்சம் ஓவாயில் வான் புள்ள படிப்பான். ஏன் முட்டு புள்ள இங்கே பணம் ஏறிக்கிட்டு ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு தெருவில் நிற்கணும். எங்கள் அப்பா ஆடு மேய்ச்சிருக்காங்க, தாத்தா ஆடு மேய்ச்சிருக்காங்க. நான் இப்போ தான் கோட்டு சுட்டை போட்டு ஒரு சட்டை பேண்ட்டை போட்டு ஒரு மேடையில் பேசி இந்த மைக்கு என்கிட்ட வர்றதுக்கு எனக்கு 2000 வருஷமாகி போச்சு. இப்போ மைக்கு வந்து கொடுக்குறாங்க, திரும்ப பணம் ஏறுங்கிறான், திரும்ப மூட்டை தூக்கு போ, திரும்ப செருப்பு தைக்க போ, திரும்ப பானை செய்யப்போ, திரும்ப அவங்க குளத்திலே செய்யப்போ அப்படிங்கிறதுனுடைய நீட்சி தான் இன்றைக்கி அவன் பணையேறிட்டு இருக்கிறது. பணையேறது சாதாரணமாக நினைக்காதீங்க, அது ஏதோ ஒரு ஓட்டை கவர் செய்கிறதுக்காக. அவனுக்கு ஓட்டு விழுகாதுங்கிறது அவனுக்கும் தெரியும், அவன் பொண்டாட்டி வரைக்கும் தெரியும் அவனுக்கு ஓட்டு விழுகாதுங்கிறது. ஏன்னா அவனே டெபாசிட் வாங்க மாட்டான். அவனுடைய வேலை எதுக்காக செய்கிறானாக்கா, விஸ்வகர்மா திட்டம் வந்துகிட்டு இருக்கு. உங்கள் அப்பா செய்கிற குலத்தொழிலை நீங்களும் செஞ்சுக்கினாக்கா விஸ்வகர்மா திட்டத்தின் கீழே ஒன்றிய அரசு உங்களுக்கு 1 லட்சம் 1.5 லட்சம் லோன் கொடுப்பான். இப்போ மாத வருமானமே 10,000 தான் இருக்குனாக்கா, சரிப்பா நீ எதுக்குப்பா கஷ்டப்படுற, 10வது படிக்கிற செலவாகுது, நீ வந்துருப்பா அப்பா தொழிலே பாரு, நம்ம ஈஸியாக லோன் வாங்கிக்கலாம்ப்பா அப்படின்னு 1 லட்ச ரூபா லோன் கொடுத்தாக்கா அந்த பையன் 2 வருஷம் உட்காந்துட்டான்னு வைங்களேன், அவன் திரும்ப எப்படி படிப்பான்? பிரேக்கப் ஆகிடும்ல. அப்போ திரும்ப அப்பா செருப்பு தைக்கிற தொழில் அவன் உட்காந்து பார்க்கணும், அப்பா மூட்டை தூக்குற தொழில் அவன் உட்காந்து பார்க்கணும், அப்பா சாக்கடை எழுற தூய்மை பணி வேலை செய்கிறாரா, திரும்ப அந்த பையன் இந்த வேலையை பார்க்கணும். இதை தள்ளுகிற வேலையை தான் பணம் ஏறுறவன் பையன் பணமே ஏறட்டும்னு சொல்லிட்டு தான் இவன் போய் அங்கே ஏறிட்டு இருக்கான். உன்னை அந்த பனைமரத்துலேருந்து இறக்கிறதுக்கு நாங்கள் பட்டப்பாடு எவ்வளவு இந்த திராவிட இயக்கம் செஞ்சு இந்த தொழில் நம்ம எந்த தொழிலையும் தரக்குறைவாக பேசவில்லை, இழிவாக பேசவில்லை. எல்லா தொழிலுமே நல்ல தொழில் தான், மாட்டுக்கிறது இல்லை. ஆனால் பணம் ஏறுகிற தொழிலை ஒரு குறிப்பிட்ட சமூகம் மட்டுமே செய்தனாக்கா அதுக்கு பேர் தான் குலத்தொழில். எந்த பாப்பான் பணம் ஏறதை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஒரே ஒரு பாப்பான் பணம் ஏறி இவ்வளவு செட்டிங் போட்டே ஏறட்டும், ஒரே ஒரு பாப்பான் ஏறி பார்த்துருக்கீங்களா? ஏன் ஏறல? அப்போ பாப்பான் அல்லாத குறிப்பிட்ட ஒரு சமூகம் பெரும்பான்மையாக அந்த தொழிலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. இதுலேருந்து தான் பேசி பேசி இந்த பக்கம் வந்து அந்த சமூகத்தில் நிறைய பேர் எதிர்கட்சியாக இருக்கட்டும், ஒன்றிய பாஜக அரசாக இருக்கட்டும், அந்த கட்சியில் பெரும் பொறுப்பில் போய் உட்காந்துருக்காங்களோ அதுக்கெல்லாம் யாரு காரணம்? இந்த திராவிட அரசு செய்த, இந்த திராவிட இயல் செய்த கல்வி புரட்சி, அதில் தான் எல்லாம் படிச்சுட்டு நம்ம இன்றைக்கி மேலே வந்து உட்காந்துருக்கோம். அதனால தான் அந்த குடியாரனை என்ன அதான் 36 லட்சம் பையனை கட்டி இன்டர்நேஷனல் ஸ்கூலில் படிக்கல, அமெரிக்கன் இன்டர்நேஷனல் ஸ்கூல். அந்த ஸ்கூல் என்ன ஸ்கூல் தெரியுமா? இந்த வெளிநாட்டு தூதுவர்கள் இருப்பாங்கல்ல, பல நாடுகளுக்குள்ள வெளிநாட்டு தூதுவர்கள், அவங்களுடைய பையன் படிக்கிற ஸ்கூலு. அந்த ஸ்கூலில் தான் இவனுடைய பையன் படிக்கிறான். 36 லட்சம் வருஷத்துக்கு ஃபீஸு அவன் பையன் படிக்கிற ஸ்கூலில். இப்போ உன் பையனை கூட்டு வந்து ஏரோடு, உன் பையன் இருக்கான்ல கூட்டு வந்து ஏரோடு உண்டு தானே, ஏரோட்டு பாருங்க இதேமாரி நீங்களும் வாங்கினாக்கா ஓகே. கல் உணவுங்கிறான். அதுக்கப்புறம்
எந்த பைத்தியக்காரனாயாவது கல்லை உணவுன்னு சொல்லுவானா? நமக்கே தெரியும், நான்லாம் கல் குடிச்சிருக்கேன் சின்ன பிள்ளையில. இதில் சொல்லிக்கிறது ஒன்றும் வெக்கம்லாம் போடல. இப்போ கல் குடித்தா போதை வருங்கிறது எல்லாருக்குமே தெரியுங்க. அப்படி போதை வரலனாக்கா மணிவண்ணன் சொல்கிறது மாதிரி என்ன கருமத்துக்கு அதை குடிக்கணுங்கிற போதைக்காகலாம் கல்லை குடிக்கிற. அது உணவுனாக்கா 10 முட்டையை வாங்கி தின்னு, புரோட்டீன் இருக்குது அதில். வெறும் 10 முட்டையில் 60 கிராம் புரோட்டீன் இருக்குது. ஒரு முட்டையில் 6 கிராம் புரோட்டீன் இருக்குது. 10 முட்டை வாங்கினா 60 ரூபா. 60 கிராம் புரோட்டீன் அழகாக வந்துடும் உனக்கு. இல்லை சிக்கன் வாங்கி சாப்பிடு. 60 ரூபாய்க்கு சிக்கன் வாங்கினாக்கா 120 கிராம் புரோட்டீன் இருக்குது அதில். கல்லில் புரோட்டீன் இருக்கா? கல்லில் ஃபைபர் இருக்கா? என்ன இருக்குது கல்லில்? போதை தான் இருக்குது. கல் உணவு அப்படின்னா நீ ஈழத்துக்கு போய்ட்டு இருந்த கதை அவ்வளோ கதை சொன்னில்ல, எனக்கு ஆமக்கறி இது பண்ணாங்க அது பண்ணாங்க இதெல்லாம் பண்ணாங்கன்னு சொல்ல. எங்கேயாவது ஒரு இடத்துலையாவது நீ ஏன் நான் சாப்பிடும்போது கல்லை வச்சாங்கன்னு ஏன் சொல்லவே இல்லை? ஏன் சொல்லலை? கல் உணவுனாக்கா உனக்கு புலிகள் தலைவர் வந்து நீ சாப்பிடும்போது பரிமாறும் உணவு தான். அப்போ உணவோட உணவாக இதையும் வச்சிருக்கணும்னு உனக்கு நீ அதை இங்கே வந்து பேசிடணும்ல. எங்கள் அண்ணன் வச்சாரு, நான் எத்தனை லிட்டர் குடிப்பாங்கிறத பின்னாடி சிட்டையை வச்சுக்கிட்டு குறிப்பெடுத்துட்டே இருப்பாங்க. நான் அதுக்கு சைடிஸ் என்ன தொட்டுக்கிறேன் அப்படிங்கிறத எனக்கு பின்னாடி உட்காந்து சிட்டையில் வச்சு குறிப்பெடுத்துட்டே இருப்பாங்க. அப்புறம் அண்ணன் சொல்வார், அந்த ஒத்த மரத்துக்களில் தான் தம்பி ரொம்ப விரும்பி குடிக்கிறான், அதே தம்பி கொடுக்குன்னு சொன்னார். இந்த கதையை நீ சொல்லிடணும்ல. அப்போ உனக்கு ஏன் அங்கே கல் பரிமாறப்படல? ஈழத்தில் நீ போன பொழுது ஏன் உனக்கு கல் பரிமாறப்படவில்லை? நீ சொல்கிற கதைகள் எதுலையுமே கல் வரலையப்பா. கல் உணவுனாக்கா பிரபாகரன் அங்கே கல்லை அவர் ஃப்ரீ பண்ணி விட்டுருக்கணும்ல. ஏன் அங்கே பனைமரம் தென்னை மரமே இல்லையா? அங்கே இல்லாத பனை மரமா? அங்கே இல்லாத தென்னை மரமா? அங்கே இல்லாத ஈச்ச மரமா? அப்போ அங்கே மது தடை செய்யப்பட்டது ஈழத்தில் பிரபாகரன் இருக்கும் பொழுது. மது தடை செய்யப்பட்டதுனால கல்லும் மது தான், அதனால தடை. ரொம்ப சிம்பிள். அப்படின்னாக்கா ஈழத்துக்கு போகும்போது குடிச்சிருக்கணும்ல. ஸோ இவ்வளவு விஷயம் அந்த கல்விக்காக இவ்வளவு இந்த அரசு செஞ்சுக்கிட்டு இருக்கு. குறிப்பாக ஆன்டி தலித் திமுக அப்படின்னு ஒரு நரேஷன் எடுப்பாங்க. ஒரே ஒரு திட்டத்தை மட்டும் சொல்லிடுறாங்க. அண்ணல் அம்பேத்கர் அயலக உயர்கல்வி உதவித்தொகை திட்டம்னு ஒன்று இருக்குது. எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. இது SC ST மாணவர்களுக்காக சிறப்பு திட்டம். இது இந்த திட்டத்தில் நீங்கள் ஒரே ஒரு டிகிரி மட்டும் படித்தா போதும். அதுக்கப்புறம் கவர்மெண்ட்டே உங்களை ஃபாரினுக்கு அனுப்பி படிக்க வச்சிரும். முழுசாக ஒத்த ரூபா கூட நீங்கள் செலவு பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அது எத்தனை லட்சமானாலும் அரசே அந்த செலவுகளை முழுமையாக ஏற்றுக்கொள்கிறது. நீங்கள் லண்டன் போய் படிக்கலாம், அமெரிக்கா போய் படிக்கலாம், நீங்கள் கனடா போய் படிக்கலாம், சுவிட்சர்லாந்து போய் படிக்கலாம். வெளிநாடுகளுக்கு நீங்கள் நினைத்த யூனிவர்சிட்டியில் நீங்கள் போய் படிக்கலாம். ஒத்த பைசா நீங்கள் எடுத்துகிட்டு போக அவசியம் இல்லை. நீங்கள் தங்குறதுலேருந்து, சாப்பாடுலேருந்து, பேனாலேருந்து, பென்சில்லேருந்து, ரப்பர்லேருந்து, எங்களுடைய தங்கும் செலவுலேருந்து அனைத்தையும் இந்த தமிழக அரசே ஏற்று செய்கிறது. இது அதிமுக பிரிவில் இருந்துச்சு. ஆனால் 10 வருட அதிமுக ஆட்சியில் வெறும் 9 பேர் மட்டும்தான் ஃபாரினுக்கு அனுப்பப்பட்டார்கள். அதுக்கு ஒதுக்கப்பட்ட தொகை எவ்வளோ தெரியுமா? வெறும் 4 கோடி. அந்த 4 கோடி என்ன பண்ணுவாங்கனாக்கா வேற ஒரு திட்டத்துக்கு மடைமாற்றி விட்டுருவாங்க. இப்போ ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் உடனடியாக அவர் போட்ட கையெழுத்து தெரியுமா? இந்த 4 கோடியை தூக்கிட்டு இது 30 கோடி ஆக்குங்கன்னு சொன்னாங்க. இந்த கடந்த 4 வருடத்தில் மட்டுமே இந்த திட்டத்தின் கீழே SC ST மாணவர்கள் மட்டுமே 174 மாணவர்கள் ஃபாரின் போய் படிச்சுட்டு இருக்காங்க. இந்த 4 வருஷத்தில் மட்டுமே சூஸ் பண்ணி அனுப்புனது 174 ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப்ஸை சேர்ந்த மாணவர்களுக்கு மட்டும்தான் அந்த திட்டம் இருக்குது. இப்போ கடைசியாக வாசித்த நிதி அறிக்கையில் என்ன தெரியுமா மாற்றிருக்காங்க? இது அப்போ 30 கோடினா 175 பேர் போக முடியுதா? இதை டபுள் ஆக்குன்ட்டாங்க. 30 60 கூட இல்லை, 65 கோடி ஆக்கிட்டாங்க. இப்போ வர வருஷத்துலேருந்து 65 கோடி ரூபாய் இந்த திட்டத்துக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? 175ங்கிறது 350 400 மாறும். அப்போ வருடத்துக்கு அல்லது 3-4 வருடத்துக்கு 400 பேர் SC STலேருந்து மாணவர்கள் இங்கேருந்து அங்கே போய் படிப்பாங்க. அப்போ தலித்துகளுக்கு எதிரான கட்சி திமுக இந்த திட்டத்தில் எப்படி கான்சென்ட்ரேட் பண்ணிருக்கோம்? இப்படி ஒரு திட்டம் இருக்குங்கிறதே பல பேர் தெரியாது. இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றும் இல்லை. ஒரே ஒரு டிகிரி மட்டும், இளங்கலை டிகிரி மட்டும் முடிச்சிருந்தீங்கன்னாக்கா மெரினா பீச்சுக்கு ஆப்போசிட்டில் எழிலகம்னு ஒரு பில்டிங் இருக்கும். பார்த்தீங்கன்னால தெரியும், பெருசாக எழுதியிருக்கும். அந்த எழிலகம்குள்ளே போனீங்கன்னாக்கா ஆதி திராவிட நலத்துறைன்னு ஒரு ஆஃபீஸ் இருக்கும். அது உள்ளே போங்க. ஐயா நான் இந்த மாதிரி ஒரு டிகிரி முடிச்சிருக்கேன், நான் இந்த அண்ணல் அம்பேத்கர் அயலக உயர்கல்வி உதவித்தொட்டத்தில் சேரணும்னு ஆசைப்படுறீங்கன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா போதும், முழுக்க அவங்களே வழி நடத்தி, அவங்களே உங்களுக்கு கோச்சிங் கொடுத்து, அவங்களே எல்லா செலவையும் பார்த்துப்பாங்க. நீங்கள் அங்கே போய் சேர வேண்டியது மட்டும்தான் பாக்கி. இப்போ தலித்துகளுக்கு எதிரான கட்சி திமுகனாக்கா இந்த திட்டத்தை அப்படியே விட்டுருக்கலாமே. அதிமுக இருந்தது மாதிரி சைலண்டாக இருக்கட்டும்பா, ஒரு 4 கோடி மட்டும் இருக்கட்டும், ஏதோ ஒரு 7-8 பேருக்கு போட்டுவிடு, எனக்கா யாராவது கேட்பாங்க ஏதாவது, அதுக்கு மட்டும் கணக்காமன்னு சொல்லிட்டு அப்படி போயிருந்துருக்கலாமே. அப்போ இப்படி தலித்துகளின் மீதும் இங்கே உள்ள மற்ற சமூகங்கள் மீதும் அக்கறை எடுத்து தானே UPSC எக்ஸாமில் நாளை நான் முதல்வன் திட்டமாக இருக்கட்டும், இந்த அயலக அம்பேத்கருடைய பேரில் எங்களுடைய அயலக உரிமை திட்டம், கல்வி உரிமை திட்டமாக இருக்கட்டும், இதெல்லாம் ஏன் சொல்கிறாங்கனாக்கா திரும்ப இதெல்லாம் பாருங்கள், கல்விக்காக தான். 2000 கோடி தர முடியாதுன்னு சொன்னாங்கல்ல, கல்விக்காக வர வேண்டியது. ஆனால் என்ன சொன்னாங்கனாக்கா NEP நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்கன்னாக்கா 2000 கோடி தரணும் அப்படின்னாங்க. முதல்வர் சொன்னது 2000 கோடியில் நீ 10,000 கோடி கொடுத்தாலும் NEP ஏற்றுக்க முடியாது, எங்கள் பிள்ளைங்களை எப்படி படிக்கணும் எனக்கு தெரியும், நீங்கள் மூடிக்கிட்டு பான்பராக்கு போடுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டார்.
ஸோ அதனால் திரும்ப திரும்ப இந்த திராவிட மாடல் அரசு சொல்லுகிற செய்தி நமக்கு என்ன சொல்ல வருதுனாக்கா, இவங்க ஆட்சிக்கு வர்றாங்க, இவர் அமைச்சராகிறாரு, அவர் எம்எல்ஏ ஆகிறாரு, அதெல்லாம் கணக்கு இல்லை. படிக்கணும் எல்லாரும், அவ்வளோதான். படி 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 படி, இதுதான் திராவிட மாடல் அரசு செய்கிற ஒரே ஒரு வேலை. நான் படிக்கணும், படிச்சுட்டு கோட் சூட்டை போட்டு ஷூவை போட்டு கெத்தாக கால் மேலே கால் போட்டு கூலரை போட்டு எங்கேயோ ஒரு ஆஃபீஸராக வேலைக்கு போகணுங்கிறதுக்காக தான் இவ்வளவு திட்டங்கள் அந்த அரசு செஞ்சுக்கிட்டு இருக்கு. நீங்கள் வேறு ஏதாவதுக்கு நம்ம இப்போ அதிமுகவோ மற்ற கட்சியோ பார்த்தீங்கன்னாக்கா, இது படினாக்கா அது படிக்கக்கூடாது என்ற சொல்லுகிற கட்சியோட கூட்டணி வச்சிருக்கு. அதனால யாருக்கு வாக்கு செலுத்த வேண்டும் என்கிறது தெளிவாக இருந்துக்குங்க. நல்லா டான்ஸ் ஆடுவார், நல்லா நடிப்பார், புதுசாக வந்திருக்கிறவர். அதுக்காக நாட்டை தூக்கி கையில் கொடுக்க முடியாதுல்ல. வேணா நல்லா நடிக்கிறாரு, நல்லா வசூல் வருது அப்படிங்கிறதுக்காக நோட்டு வேணா அதிகமாக கொடுக்கலாம், நாட்டை தூக்கி கொடுக்க முடியாது. புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அனைவருக்கும் வாய்ப்பு தந்த அனைவருக்கும் நன்றி கூற அமர்கிறேன். நன்றி, வணக்கம்.